ஹாய் டியர். இன்றைக்கி நம்ம டேவ் எஃப்எஃபோட 16வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா நைட்டு வீட்டில் சமைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது சிம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு வந்திருப்பான். நீங்கள் அவனை பார்த்து அப்படியே 2 கையும் வாயில் வச்சுட்டு சிம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் அண்ட் ஹாப்பினஸோட அவனை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதோடு முடிச்சிருப்போம். ஸோ நான் கூட கேட்டிருந்தேன், அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிருப்பீங்கன்னு ஏதாவது கெஸ் இருக்கான்னு. ஸோ யாராவது சொன்னீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் மொத்தமாக 2 வாரத்துக்கான வீடியோவே ஒரே நாளில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. சரி ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக விமிஎஃப்எஃப் சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா டியர்? அண்ட் உங்களுக்கு ஒன் ஷாட்டில் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு சேனலில் வந்துட்டு ஆல்ரெடி ஒன் ஷாட்டில் போட்டிருக்கேன், நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்குது, பார்க்க பிடிக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த சேனலோட லிங்க்கை இந்த சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன, வாங்க கண்ணு முடிக்கோங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சனில் நின்று புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி நாள் எவ்வளோ மோசமாக போயிருக்கு பார்த்தியா, நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்க. அப்போ எதாச்சியாக திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா சிம் தான் அந்த குட்டி நடவண்டிக்குள்ளே, அதாவது ஒரு சக்கரை மாட்டி இருக்கும் இல்லையா, அதில் வந்து உட்கார வச்சுருந்துருப்பாங்க. பட் அதுலேருந்து எப்படி இறங்குனான்னு தெரியல. ஆனால் அப்படியே உங்களை பார்த்துட்டு தவந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவன் ரொம்ப குட்டி குழந்தை இல்லையா. சொல்லப்போனால் அவனுக்கு அந்த நடவண்டியில் உட்கார வயசு கூட இல்லை. இருந்தாலும் கீழே உட்கார வைக்கிறதுக்கு பதிலாக அதில் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அது வாங்கியிருப்பீங்க. பட் ஏன்னா அவன் இன்னும் தவந்ததே கிடையாதுல்ல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப நேரம் உங்களை பார்த்துட்டே இருந்திருப்பான். நீங்கள் அவனை வந்து எடுக்கவே இல்லை. குழந்தைக்கு ஏக்கமாயிடுச்சு போல இருக்குது. அதே ஒரு மாதிரி குடிஞ்சு அந்த இதுக்குள்ளேருந்து இறங்கி வெளியே வந்து அப்படியே தவந்து வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் டக்குன்னு அடுப்பெல்லாம் அப்படியே கேஸெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் வெளியே வந்து நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் வெளியே வரும்போது அவன் உங்களை வந்து தூக்கிக்க சொல்லி கையை பார்த்தீங்கன்னா நிலத்தில் தட்டுறான். நீங்கள் வந்துட்டு ஆஹா நான் வரமாட்டேன், நீ வா அம்மா கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செவுத்து வரமா நின்றுக்கிட்டு கூப்பிட்றீங்க. அவனும் பார்த்தீங்கன்னா அப்போ அவன் அழகாக தவந்து வந்துட்டுருக்கான். அவன் வர நீங்கள் பேக்வேர்டாக வேணுக்கிட்டே போகிறீங்க. அவனும் உங்களை துரத்துற மாதிரியே உங்களை பிடிக்கிறதுக்காக ஒரு மாதிரி குழந்தைங்க தப்புக்குன்னு ஒரு மாதிரி கையை வச்சு தவந்துட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் கையை பார்த்தீங்கன்னா நேரத்தில் சத்துன்னு அடிச்சுட்டு ஒரு மாதிரி கக்கன்னு சிரிச்சிட்டு வேலை அப்படியே வந்துட்டுருக்கான். அதுவும் ஃபாஸ்ட்டாக ஒரு மாதிரி வருங்க பார்த்தீங்களா, பிரேக்கே பிடிக்காத மாதிரி அப்படி தான் வந்துட்டுருக்கான். நீங்களும் இங்கே வான்னு சொல்லிட்டு ஒரு செவுத்து ஓரத்தில் போய் அப்படியே உட்காந்துக்கிறீங்க, அதாவது கையை நீட்டிக்கிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே கையை காட்டிகிட்ருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரேக்கே பிடிக்காம தான் வந்துட்டுருக்கான். அப்படியே கலகலன்னு வந்துட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து அண்ணாந்து பார்க்குறான். ஸோ நீங்கள் டக்குன்னு அப்படியே அவனை தூக்கிக்கிறீங்க. அப்படியே அவனை தூக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. சும்மா லட்சன்னு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுவீங்க. அவன் பார்த்தீங்கன்னா கக்கன்னு சிரிக்கிறான். அவனுக்கு என்ன சந்தோஷம்னே தெரியல. அப்படியே சிரிச்சிட்டே இருக்க. நீங்களும் அவன் ஃபேஸ் எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா முழுக்குன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே நல்லா நிறைய நச்சுன்ட்டு அவ்வளோ கிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் தவந்திருக்கான் இல்லையா, ஸோ அவ்வளோ ஹாப்பி. அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் கணத்தெல்லாம் அப்படி வாயில் வச்சுட்டு ஒரு மாதிரி கடிக்குங்கள்ல குழந்தைங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு ஃபுல்லாக எச்சி பண்ணுறான். அதான் நிஜம். ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அவ்வளோ கொஞ்சம் இன்னைக்கு. அப்போது நீங்கள் அவனோட கையை பார்த்தீங்கன்னா உள்ளங்கை இருக்குல்ல, அந்த உள்ளங்கை அப்படியே பிடிச்சி அப்படியே பார்க்குறீங்க. அந்த கையில் தானே அப்படி தவந்துட்டு வந்துருப்பான். ஸோ அப்படியே இந்த கையை பார்த்து அப்படியே அந்த உள்ளங்கைக்கு அப்படியே எடுத்து வாய்க்கிட்டு வச்சு கிஸ் பண்ணிவிட்டு, அச்சோ என் குழந்தை தவந்துச்சா, கை வலிச்சுதா அப்படின்னு நீங்கள் கேட்க, சிம்க்கு என்ன புரிஞ்சதோ புரியலையோ அவன் பார்த்தீங்கன்னா கையை ஒரு மாதிரி உதறிக்கிட்டு ஒரு மாதிரி ஜங்குன்னு குதிக்கிறான். ஸோ நீங்கள் தூக்கிட்டே இருக்கும்போதே அவன் ஜங்குன்னு குதிக்கிறான். நீங்களும் அவனை கெட்டியமாக பிடிச்சிட்டு அவன் 2 கையை எடுத்து மாற்றி உள்ளங்கைக்கு அப்படியே நிறைய மொத்தமாக கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அவன் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்க. இப்போ அவனை அப்படியே கொஞ்சம் தலைக்கு மேலே தூக்குவாங்கள்ல குழந்தைங்கள, அந்த மாதிரி தூக்கிட்டு அப்படியே அவன் வயிற்றுக்கெல்லாம் ஒரு மாதிரி முத்த கொடுத்து கூசி விடுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் பேச அவனோட வயிற்றில் வச்சு கூசி பண்ணிகிட்டு இருக்க. அவன் பக்கன்னு பயங்கரமாக சிரிக்கிறான். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. இப்போ அவனை அப்படியே கொண்டுட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு, அதாவது படுக்க வச்சுட்டு அவன் உள்ளங்காலெல்லாம் எடுத்து, அச்சோ குழந்தை இன்னைக்கு நடந்துச்சா, இல்லை தவந்துச்சுன்னு சொல்லிட்டு முட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி விடுறீங்க. வலிச்சிருக்குமோ என்னமோன்ட்டு. அவனுக்கு அது கூசும் போல் இருக்குது. கை தட்டி விடுறான். நீங்களும் கூசுதா அப்படின்னு சொல்லிட்டு
அகைன் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த முட்டிக்கிட்டலாம் தொடக்கிட்டேன்னா குழந்தைங்க கை வச்சா கூசலாம் அந்த மாதிரி நீங்கள் வேணுக்குன்னே அப்படி பண்ணி காட்ட அவன் பார்த்தீங்கன்னா தள்ளி விடுறான். ஸோ கழுத்துக்கிட்ட வச்சு கூசி விடுறீங்க. ஸோ ஒரு மாதிரி 2 பேரும் செம ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்க உங்கள் சிரிப்பு சத்தம் 2 பொறுக்காமல் என்னடா சத்தம்னு சொல்லிட்டு அம்மா தலைவலியில் படுத்திருப்பாங்க. எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குறாங்க. ஸோ 2 பேரும் அவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்கிறீங்க. அப்போது உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே மொட்டை மாடிக்கு மேலே போகிறாங்க. அப்போ நீங்களும் மா எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வர இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மேலே போகிறாங்க. நீங்களும் சொல்லலான்னு கூப்பிட்ருப்பீங்க, பட் அதுக்குள்ளே போயிட்டாங்களா, சரி வரட்டும் அப்படின்ட்டு விட்டுறீங்க. இப்போ மேலே நேராக போய் நிற்கும்போது அங்கே ஆல்ரெடி உங்களோட அத்தை இருப்பாங்க. உங்களோட அத்தையும் என்னங்கக்கா இங்கே மேலே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா சும்மா சாரா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போது சாராவோட டாக் எடுத்தாவே எல்லோரும் ஒரு மாதிரி சேடாக தான் ஆகுறாங்க. ஏன்னா இப்போ இல்லை அதனால தான் இப்போது 2 பேரும் ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துருக்க. அப்போது உங்களோட அத்தையை கேட்குறாங்க, என்னங்கக்கா திடீர்னு என்ன சாராவோட ஞாபகம் அப்படின்னு கேட்க அவங்களும் என் குழந்தை கூட விளையாடுறத பார்த்தேன் அப்படிம்பாங்களா. அதுக்கும் இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்னதான் இருந்தாலும் இது சாராவோட குழந்தைல்ல, ஒயன் ரொம்ப பாசமாக வச்சுக்கிறா, நல்லா தான் வளர்த்துறா, அவனை அவளோட புள்ள மாதிரி தான் பார்க்குறா. ஆனால் அப்படின்னு சொல்ல ஆனால் என்ன அப்படின்ட்டு அத்தை கேட்குறாங்க. தப்பாக எதுவும் இல்லைங்க, ஆனால் சாராவும் அந்த குழந்தைய எப்படியெல்லாம் வளர்த்துணுன்னு ஆசைப்பட்டிருப்பாள்ல, ஆனால் அவளால் இருக்க முடியலல்ல, இது அவளோட வாழ்க்கை இல்லை. எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. எங்கே நம்ம சாராவோட வாழ்க்கையை பறித்து இவளுக்கு கொடுத்துட்டோமோ, அவளோட குழந்தை புருஷனை பறித்து இவகிட்ட கொடுத்துட்டோம், ஒரு வேளை அவள் ஆன்மா கூட மன்னிக்காதோ அப்படியெல்லாம் தோணுது ஒவ்வொரு டைம் அப்படிங்கிறாங்க. அப்போது அத்தை பார்த்தீங்கன்னா என்னங்க நீங்களே இப்படி பேசுகிறீங்க, சாரா ஒன்றும் வயனை வேறு யாராவோ மாதிரி நினைக்கல, அவள் சொல்லப்போனால் அவளை நல்லா வளர்த்துருக்கா, இவங்க 2 பேரும் பாசமாக இருந்திருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் அவள் சந்தோஷம்தான் படுவா, இன்கேஸ் அவளோட ஆன்மா பார்த்தா கூட ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாள்ல, புருஷன் கூட வாழணும், குழந்தைய பார்த்துக்கணும், விளையாடணும், என்னென்னமோ ஆசைப்பட்டிருப்பாள்ல, ஆனால் இப்படி பாதியில் செத்து போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ உங்களோட அத்தை தான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இதுக்கு இது ஒயின் கேட்டால் அவள் கஷ்டப்பட மாட்டாளா, அவளும் உங்கள் பொண்ணு தானே, அவள் வேறு மாதிரி புரிஞ்சுக்குவா, இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இப்படி டாபிக் போயிட்டுருக்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வருவார். அப்போது கேட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர் உட்காந்துருக்காரு. அவரும் வந்துட்டு தம்பி வணக்கம் அப்படின்னு சொல்ல இவர் விருக்குன்னு பயந்துருப்பார். ஏன்னா அப்படி அவர் இருக்கிறது இன்னும் அவங்க ஏற்றுக்க ஆரம்பிக்கல, புதுசு தானே, சடனாக இத்தனை நாள் இல்லாமல் திடீர்னு வந்த ஒரு மாதிரிக்குள்ள இவர் விருக்குன்னு பயந்துடுறாரு. பார்த்தா இவர் தான் தம்பி வணக்கம் அப்படின்னு சொல்ல வணக்கங்க அப்படின்னு சொல்லுவார். உள்ளே செல்லுங்கள் அப்படிங்கிறாரு அந்த தாத்தா. இவர் சிரிச்சுட்டு அங்கே பாருங்க தாத்தா, நீங்கள் போதும், இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், போயிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ஓகேவா அப்படின்னு சொல்ல அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா இயலாது அப்படின்னு கத்துறாரு. ஏன் அப்படின்னு கேட்கவும் அதுக்கு தாத்தா பார்த்தீங்கன்னா நான் ஒரு இரவு காப்பான் அப்படிங்கிறாரு. என்னடா இருந்தாலும் புதுசாக டிக்ஷனரியெல்லாம் உருவாக்கிடுவார் போலன்ட்டு. சரிங்க நீங்கள் காப்பாற்றுங்க, நான் போகிறேன் அப்புறமா வரேன் அப்படின்ட்டு டேவும் வந்துட்டு உள்ளே வந்துடுறாரு. சொல்ல வரும்போது ஒரே கொஞ்சல் சத்தம் தான், சும்மா லட்சன்னு சத்தம் கேட்டே இருக்குது. அதை கேட்கும்போது இவருக்கு தடி என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எட்டி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம் அப்படியே உங்களோட மடியில், அதாவது நீங்கள் அப்படியே சோஃபாவில் படுத்துக்கிட்டு உங்கள் நெஞ்சு மேலே அப்படியே படுக்க வச்சுட்டு அவங்க கை இருக்குல்ல, ஸோ கையை பிடிச்சி ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு வாட்டி முத்தம் கொடுத்துட்டுருக்கிறீங்க. ஸோ முன்னாடி பின்னாடி திருப்பி ஒவ்வொரு விரலுக்கும் 2-3 கிசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொடுத்துட்டுருக்க. அவனும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விரலை காட்டுறான், அடுத்த கையை காட்டுறான், காலை காட்டுறான். அவன் காட்டுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இன்னும் கூடன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். பார்க்கறதுக்கு டேக்கே வந்துட்டு ஆசையாக இருக்குது. அவர் அப்படியே ஒரு மாதிரி வாய் சப்பிக்கிட்டு அவன் கேட்டாலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து சோஃபாக்கு பக்கத்தில் உட்கார நீங்கள் அதை கவனிக்கவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்சிமா அப்படியே நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு கூடன்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை தான் வாய்க்கிட்ட காட்ட அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எச்சி பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் எச்சி பண்ணாத முட்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்போது உங்களோட ஒரு கண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த கிஸ் பண்ணுற ஃபீல் வருது. என்னடா இதுன்னு சொல்லி பார்த்தா தான் ஈ அப்படின்ட்டு சிரிக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு
சிம் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ டேவும் நீ தானே கேட்ட எச்சு பண்ணாமல் கொடுன்னு, அதுதான் அப்படிம்பாரா. ஐயே அல்ப, நான் பிள்ளைய கேட்டேன், நான் பையனை கேட்டேன், நீங்கள் எதுக்குங்க கொடுக்குறீங்க ஐயய்ய அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ டேவும் யார் கொடுத்தா என்ன, நீ கேட்டால் நான் கொடுத்தேன், என் பையன் கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெட்கப்பட்டுட்டு அவர் பார்த்திங்கன்னா அந்த தரையை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோலம் போட்டுட்ருக்காரு கையில். ஸோ கீழே உட்காந்துருப்பார் சோஃபாக்கு கீழே. அப்போது கரெக்டாக நீங்களும் ஹலோ நான் குழந்தைய கேட்டேன், குழந்தை கொடுக்குறது நீங்கள் கொடுக்குறது ஒன்றா அப்படின்னு கேட்பீங்களா? இல்லை தான், ஆனாலும் மொத்தத்தில் என்ன வேறு, எல்லாம் ஒன்று தானே, அவனை விட நான் நல்லாவே தானே கொடுக்குறேன், அவனை மாதிரி என்ன மூஞ்செல்லாம் எச்சு பண்ணிட்டு இருக்கேன்னா அப்படின்னு கேட்குறாரு. குழந்தை என்ன பண்ணாலும் அது நல்லா இருக்கு, நீ சும்மா கிட்ட வந்தால் கூட நல்லா இல்லை அப்படிங்கிறீங்க. என்னடி சொன்னா அப்படின்னு கேட்குறாரு. நல்லா இல்லைன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அவரோட நெத்தியில் சுண்டி விட இவளுக்கு ரொம்ப கொழுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி தேய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ நெத்தியை தேய்ச்சிட்டு அப்படியே உங்களை அண்ணாந்து பார்த்து ஆமாம் என்ன இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்க என்னன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. சொல்லு அப்படிம்பாரா. சிம் அப்பாட்ட சொல்லு, எதுக்கு நம்ம இன்றைக்கி இப்படி கொஞ்சிட்டு இருக்கோன்னு அப்பாட்ட சொல்லு அப்படின்னு சொன்னால் குழந்தை எங்கேன்னு சொல்ல போகுது. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா டேவோட மூஞ்சில் சப்புன்னு அடிச்சிட்ருக்கான். அவரும் பார்த்தீங்கன்னா ஐயோ அடிக்காதடான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்க நீங்கள் நல்லா வாங்கினீங்களா, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க சொல்ல என்னடி ஆள் வச்சு அடிக்கிறியான்னு கேட்குறாரு. நீங்களும் ஆமாம் என்னப்போ அப்படின்னு கேட்பீங்களா. முதல்ல எதுக்கு 2 பேரும் கொஞ்சிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்ட்டே மறுபடியும் கேட்க நீங்கள் அப்படியா சரி ஓகே போங்க போயிட்டு அந்த வாசல்கிட்ட நில்லுங்க, வாசப்படிக்கிட்ட நில்லுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு ஈஸியாகிட்டு வாசி தள்ளுறதுக்கா அப்படின்னு கேட்குறாரு. அட அதுக்கெல்லாம் இல்லை, போய் நில்லுங்களேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு டேவும் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே போய் நிற்கிறாரு வாசப்படிக்கிட்ட. அப்போ நீங்கள் இந்த லாஸ்ட்டு செவத்துக்கிட்ட போய் நிற்கிறீங்க. அது குழந்தை தூக்கிட்டு என்னடி பண்ணுற, 2 பேரும் என்ன அவனை ஃபுட்பால் விளையாட போகிறோமா இல்லை த்ரோபால் விளையாட போகிறோமா அப்படின்னு கேட்க வாய கழுவு, பெத்த அப்பா மாதிரியா பேசுகிற, குழந்தை தூக்கி வீசுவாங்களா யாராவது அப்படின்னு நீங்கள் கேட்கவும் அப்புறம் எதுக்குடி இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கு போயிட்டு பிள்ளைய கையில் பிடிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா டேக்கிட்ட அகைன் போகிறீங்க. இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கவும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷால் இருக்கும், ஷால் எடுத்து டேவோட கண்ணை கட்டி அப்படியே நிற்க வைக்க கண்டுபிடிச்சிட்டேன்டி, கண்டிப்பாக நீ என்னை உதச்சி தலை தான் பிளான் பண்ணிட்ட, கண்டுபிடிச்சிட்ட அப்படிங்கிறாரு. அட அதெல்லாம் இல்லை, இப்படியே நில்லுங்க, செவத்தில் சாஞ்சு நில்லுங்க, கீழே இது விழுந்துடாதீங்க பேலன்ஸ் இல்லாமன்ட்டு செவத்தில் சாஞ்சு நிற்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த கடைசிக்கு போயிடுவீங்க. இப்போது கொண்டு போயிட்டு அவனை கீழே விட்டுட்டு நீங்கள் போ அப்பா கிட்ட போ அப்படிங்கிறீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே தவறாமல் தவற பொசிஷனில் நிற்கிறான். பட் தவறலை, உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்களும் சிரிச்சுட்டு அப்பா கிட்ட போ அப்படின்னு சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 2 ஸ்டெப்பு தவந்திருப்பான். ஆனால் மறுபடியும் உங்கள் மூஞ்சியை பார்த்துட்டு சிரிக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக குடுகுன்னு ஓடி போயிட்டு டேக்கிட்ட நிற்க என்ன எதுக்கு நீங்கள் வந்து நிற்கிற அப்படிங்கிறாரு. சும்மா இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை அசைக்கிறீங்க. நீங்கள் கையை அசைக்கிற அடுத்த செகண்டுக்கு குழந்தை மின்னல் வேகத்தில் அது பிரேக் பிடிக்காமல் குழந்தைங்க தகவல் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படி கக்குன்னு சிரிச்சிட்டு வந்துட்டுருக்க. என்னடி சத்தம், ஏண்டி அப்படி சிரிக்கிறான்னு கேட்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக அவரோட கண்ணில் இருக்கிற கட்டை அவுத்து விட ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா டே பார்க்குறாரு. ஸோ பார்த்தா குழந்தை தவந்து வந்துட்டுருக்கான். அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்படியே கீழே உட்காந்துக்கிறாரு. ஸோ கீழே உட்காந்து அப்படியே கையை நீட்டிகிட்டு இருக்க. அவன் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். ஓடி வந்து அப்படியே அவரோட கைக்கிட்ட வர அவர் அப்படியே அவனை தூக்கி நெஞ்சோடு சேர்த்து வச்சுக்குவார். ஸோ நல்லா டைட்டாக அவனை கட்டி பிடிச்சிக்க அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கக்கபக்குன்னு சிரிச்சிட்டே இருக்கான். ஸோ டேக்கெல்லாம் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்படியே அழுத மாதிரியே அவனோட ஃபேஸை பார்த்து ஃபேஸ் ஃபுல்லாக அவனும் கிஸ் பண்ணுறாரு. இப்போது நீங்கள் பார்த்தீங்களா இதுக்கு தான் கொஞ்சம் எவ்வளோ கொஞ்சணும், ஏன்னா அவன் தவந்து வந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா திருப்ப வாங்கி நீங்கள் முத்தம் கொடுக்க. ஸோ இப்போ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை ஃபேஸ் ஃபுல்லாக 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம்னு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுக்கு டயர்டே ஆயிடுச்சு. இப்போது அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிஸ் பண்ணிட்டு இருப்பாரா, நீங்களும் அவனோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா. எதிர்ச்சியாக உங்களை பார்க்குறாரு. ஒரு செகண்ட் பார்த்தா சாரா அந்த இடத்துல இருக்க மாதிரியே இருக்குது. அவருக்கு பக்குன்னு ஆகிருக்கும், ஏன்னா அச்சசல் சாரா அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு குழந்தைய விட்டுட்டு தள்ளி போய் நின்னுறாரு.
அப்போது இன்னுமே நீங்கள் அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு மாதிரி பேஷனேட்டாக அவ்வளோ கிஸ்ஸு கொஞ்சம் கூட விடவே இல்லை, கேப்பே இல்லை. அவன் காலு கை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விரல திருப்ப திருப்ப கிஸ் பண்ணிக்கிட்டு, எவ்வளோ நாள் இதுக்காக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அகைன் அகைன் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டேவும் பார்த்தீங்கன்னா வயன் போதும் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை. நீங்கள் சும்மா இருங்க, இதெல்லாம் நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை உங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நடந்தான் இல்லையா, மொதல் தடவை தவந்தான் இல்லையா, மொதல் தடவை தவந்து என்கிட்ட வந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே அவனை டைட்டாக கட்டி பிடிச்சிருக்கீங்க. அவ்வளோ ஒரு மாதிரி, அது எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு ஒரு, அது எப்படி சொல்கிறது, ரொம்ப பிடிச்சி போயிட்டு அப்படி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு. அப்படியே அவனை விடவே மனசில்லை. அப்படியே நீங்கள் நின்றுக்கிட்டு அதுவும் கீழே உட்காந்துக்கிறீங்க இப்போது. ஸோ கீழே உட்காந்துட்டு அவனை வச்சுட்டு அவ்வளோ கிஸ் தான், மொத்த மழை தான் குழந்தைக்கு. அத்தனை கிஸ்ஸு பண்ணிக்கிட்டே இருக்க டே அகைன் அகைன் கூப்பிடுறாரு. ஏன் போதும் அப்படின்னா கண்டுக்கவே இல்லை. மறுபடியும் போதுண்டி நிறுத்து, அவன் டயர்டே ஆயிடுவான் போலக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனாலும் கேட்காம நீங்கள் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அவர் பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணு அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிடுவார். ஆனால் என்னன்னு தெரியல, திரும்ப ஒரு 10 நிமிஷம் ஆகுது, மறுபடியும் வராரு. ஸோ வந்து பார்த்தா இப்போ குழந்தைய சோஃபாவில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் நீங்கள் அம்மா கிட்டவான்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்ப கீழே கொண்டு போய் விடுறது, அவனை தவற வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இதே பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் திருப்ப உங்ககிட்ட வரும்போது அவனை அப்படியே தூக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டுக்கிறீங்க. அப்போ மறுபடியும் ஏய் ஒயன் அப்படின்னு கூப்பிட திரும்ப மாட்டேங்கிறீங்க. அவருக்கு கடுப்பாயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே பார்ப்பாரு. ஆனால் நீங்கள் அவரை கண்டுக்கவே இல்லை. பசிக்குதுடி, சாப்பாடு ஏதாவது பண்ணியா அப்படின்னு கேட்க நீங்கள் காதிலே போட்டுக்க மாட்டேன்னு அவனை தவற வைக்கிறது, திருப்ப அவனை கூப்பிடுறது, தூக்குறது, ஓடுறதுன்ட்டு அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. மேலே போய் பார்த்தா அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க, சும்மா பேசிகிட்டு இருந்தாண்டா, துணி எடுக்க வந்தோம். சொல்லு என்ன, எப்போ வந்த அப்படின்னு கேட்குறாங்க. பசிக்குதுமா அத்தை, பசிக்குதுத்த, அவள் குழந்தை விட்டுட்டு வரவே மாட்டேங்கிறா, ஏதாவது சமைச்சு கொடுக்குறீங்களா, அதுவும் இல்லாமல் வெளியே தாத்தா வேறு இருக்காரு, எல்லாத்துக்கும் சேர்த்தா இனிமேல் சமைக்கணும் அப்படின்னு சொல்லவும், அட ஒரு கொஞ்ச நேரம் சீக்கிரமாக சமைச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா போயிட்டு இட்லி செய்கிறாங்க. ஸோ அது ஊற்றி வச்சா அது பாட்டுக்கு வேகும், சட்னி சீக்கிரம் ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா போயிட்டு மாவெல்லாம் எடுத்து வச்சு இட்லி ஊற்றிட்டுருக்க. உங்களோட அத்தை பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி இட்லி ஊற்றி வச்சுட்ருக்காங்க. உங்களோட அம்மா பார்த்திங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காயெல்லாம் இது பண்ணிகிட்ருப்பாங்க, திருவாங்கள. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சு. சரி வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டா, நான் அப்புறம் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு மட்டும் பால் இருக்கும்ல, ஸோ பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி எடுத்து கொண்டு போயிட்டு அவனுக்கு பால் காட்டிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே வாடா நீ, அவள் குழந்தைக்கு பாலை காட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட, அப்போது பார்த்தீங்கன்னா இருங்க வர அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தாத்தா இருக்கார்ல, அவரையும் போயிட்டு கூப்பிடுறாரு. அவரும் நான் அங்கே வர இயலாது, நான் ஒரு இரவு காப்பான், எனக்கு இங்கே உணவு கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேச, பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி தாத்தான்னு உள்ளே எழுத்துட்டு வந்துடுவார். என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு கத்துறாரு அந்த தாத்தா. அப்போது இவர் இப்படி கத்துறதை பார்த்துட்டு உங்களோட அம்மா அத்தையும் என்னடா பேச்சுது, என்னடா பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் உனக்கு புரியாது, ஏன்னா எனக்கே புரியல, வா சாப்பாடு எடுத்து வை அவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கீழே உட்காந்து வந்துட்டு சாப்பிடுவீங்க. மார்னிங் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலில், அண்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கீழே உட்காந்து சாப்பிடுவீங்க. ஸோ எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வைக்க அந்த தாத்தாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் அமைதியாக உட்காந்துருக்காரு. டேவும் என்னாச்சு பிடிக்கலையா, இட்லி பிடிக்காதா அப்படின்னு கேட்க, பழக்கம் இல்லைப்பா அப்படிம்பாரா. இட்லி சாப்பிட்டு பழக்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க உங்களோட அத்தை. அப்போ அவங்களும் இல்லைம்மா, குடும்பத்தோடு சாப்பிட்டு பழக்கம் இல்லை. எப்படி வாட்ச்மேன் வேலைக்காக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு சோறு போடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த தாத்தா அப்படி கேட்கவும் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. அதெல்லாம் என்ன, நாங்கள் என்ன உங்களை வாட்ச்மேன் வேலை பார்க்கவா சொன்னோம், நீங்கள் தான் அந்த வேலை வேணும் அப்படின்னீங்க, தோட்ட வேலை இல்லை அதனால் அட்லீஸ்ட் ஏதாவது பார்க்குறேன்னு நீங்கள் கேட்டீங்க, இல்லைன்னா நீங்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க, இந்த வீட்டில் நீங்களும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்ல, அந்த தாத்தாவுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அம்மாவோட வயசு அதிகமாக இருக்கும், அம்மாவோடவே வயசு அதிகம், அதனால் என் அப்பா மாதிரி இருக்கீங்க, உங்களை போயிட்டு நாங்கள் அப்படி தனியாக விடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்காங்க இப்போது. ஸோ இப்போது இட்லி எடுத்து வைக்க அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ அப்படிங்கிறாரு. சட்னி எடுத்து ஊற்றும் போது ஆஹா தேன் அப்படின்னு சொல்ல இருக்கிறாரே தாத்தா, பார்க்குறதுக்கு தான் மல்லிகைப்பூவும் தேனும் மாதிரி இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள் கொமட்டிக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்ல, அப்போ 2 பேரும் டேவை பார்க்க, என்ன பார்க்குறீங்க,
எங்கள் அம்மாவுக்கு இட்லி சுடவே தெரியாது, என் அத்தைக்கு சட்னி ஆட்டவே தெரியாது. ஆனால் 2 பேரும் அத்தா பண்ணுவாங்க. சாப்பிடுங்க, நம்ம தலையெழுத்து, நீங்கள் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா தான் இருக்குது, வேணும்னே இவர் கலாய்க்கிறாரு. அப்போது எல்லாருமே நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேவும் திரும்ப திரும்ப உங்களை பார்த்துட்டே இருக்க, நீங்கள் குழந்தைக்கு பால் காட்டிட்டு அப்படியே அவங்க கூட விளையாடிட்டு இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, கொஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு அவரும் பார்த்தீங்கன்னா நான் இரவு காப்பான் என் வேலைக்கு செல்கிறேன்னு சொல்லிட்டு போய் சேரில் போய் உட்காந்துக்கிறார் வெளியே. பனி அடிக்கும், உள்ள போய் தூங்குங்க, எந்நேரம் வேணால் போய் தூங்கிக்கோங்க, சரியா, வேலை பார்க்குற அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. ஏன்னா ரொம்ப தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போது தாத்தாவும் பார்த்தீங்கன்னா வெளில போயிடுவார். இப்போது உங்களோட அத்தை அம்மா 2 பேரும் அகைன் கொஞ்சம் காற்று வாங்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து உட்காந்துருக்க. டேவும் அங்கே வந்து நிற்கிறாரு. என்னடா புதுசாக எங்ககிட்ட வந்து நிற்கிறா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா இன்னைக்கு ஒரு நிமிஷம் எனக்கு வயனை பார்க்கும்போது சாரா ஞாபகம் வந்துடுச்சு. அவகிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், உன்னோட இடத்துல நீ யாரையும் வச்சு பார்க்க மாட்டேன், சாராவோட இடத்துல ஒன்று வச்சு பார்க்க மாட்டேன், ஸோ உன்னோட ப்ளேஸ் உனக்கு தான் சொல்லியிருந்தேன். அதையும் மீறி இன்னைக்கு அவள் குழந்தை தூக்கி கொஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் நான் சாராவே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவளோட குழந்தைய அவள் எப்படி கொஞ்சுவாளோ அப்படி தான் இவள் கொஞ்சுறா. இவளோட குழந்தை இவள் பெத்த மாதிரியே நடந்துக்கிறா, ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போது உங்களோட அத்தை தான் வந்துட்டு, மாமியாருக்கும் மருமகனுக்கும் அந்த பிள்ளை சந்தேகப்படுறதே வேலையை பார்த்துட்டு போங்க, அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவள் கொஞ்சிறா, அவள் என்னைக்காவது அவனை வேற மாதிரி பார்த்துருக்காளா, நீங்களே பிரிச்சிடாதீங்க இதை சொல்லி சொல்லி, சரியா. சிம் சிம் ஒயினோட பையன், புரியுதா, மண்டலை ஏற்றிக்கங்க. அவன் பெரியவன் ஆனால் கூட சாரான்னு ஒருத்தங்க இருந்தது கூட அவனுக்கு தெரியாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா வேண்டாம், தெரியவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு உங்களோட அம்மா கேட்க, அப்போ உங்களோட அத்தை பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஏன்னா நம்ம குழந்தைய நம்ம மிரட்டுறது வேற, ஒரு வேலைவன் பெரியவனாயிட்டு ஏதாவது தப்பு பண்ணும்போது ஒயன் மிரட்டுனா அப்படின்னா அப்போது சின்சிம் ஒரு செகண்ட் கூட என் அம்மாவை வந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு அவளை தப்பாக நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஒயன் அந்தளவுக்கு அவனை பார்த்துக்கிறா. ஸோ சாரா பற்றி தெரியாமல் இருக்கிறதே நல்லது, புரியுதா அவங்க 2 பேத்துக்கும் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் தூங்க போயிடுறாங்க. டேவும் ஏன் தூங்க போகலாம் வாடி, அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணாத வாடின்னு கூப்பிட, நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்பவே இல்லை. அவனை அப்படி தூக்கிட்டு அப்படி கொஞ்சிட்டு அவனுக்கு முத்தமாக கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்போ டேவும் ஸ்டெப்புக்கிட்ட போய் ஏறி நின்றுட்டு வயன் மேலே போலாவான்னு கூப்பிடுறாரு. திரும்பவே இல்லை. நீங்கள் சிம்சிமோட கண்ணத்தை பிடிச்சி கடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டே இருக்கீங்க. அவனும் சிரிச்சிட்டே இருக்கான், ஒரு மாதிரி உங்கள் மூஞ்சில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி தேய்ச்சிட்டு இருக்கான். அப்புறம் அகைன் 2 ஸ்டெப்பு ஏறுறாரு. திரும்ப ஒரு மாதிரி அவர் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் எந்திரிச்சே வரலை, திமிரு பிடிச்சவா அப்படின்னு சொல்லிட்டு, வயன் எஞ்சி வா போகலாம், குழந்தைய எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல திரும்ப மாட்டேங்கிறீங்க. திரும்ப அவனை கொஞ்சிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி அவன் தவந்ததும் தவந்தான், இப்போ விடவே மாட்டேங்கிறாளே அவனை, சாமி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு பாதி ஸ்டெப்பு ஏறி போயிட்டு திரும்ப வராளான்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அப்படியே தான் உட்காந்துட்டு அவன் கூட விளையாடிட்டு கொஞ்சிட்டே இருக்கிறீங்க. அவரும் வயன் போதும் வா அப்படின்னு கூப்பிட திரும்பவே இல்லை. நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா, ஏய் வயன் போதுண்டி வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ நீங்கள் திரும்ப அவரை கண்டுக்காமல் அவனோட கண்ணத்தில் அப்படியே முத்தம் கொடுத்துட்டு, அம்மா பாரு அம்மா பாரு, அம்மான்னு கூப்பிடு, அம்மாவை கூப்பிடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. அவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே இருக்கான். நீங்களும் அம்மான்னு கூப்பிடு, அம்மா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிம்மை பார்த்து கொஞ்சிட்டு இருக்க. அப்போ டே அகைன் வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் அவன்கிட்ட கொஞ்சிட்டே இருப்பீங்க. அப்போது டே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருக்காரு. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒயன் அப்படின்னு கூப்பிடுவார். அப்போ நீங்கள் திரும்பவே இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் சைலண்ட் ஆகுறாரு. ஸோ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அவன்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக கொஞ்சிக்கிட்டே இருக்க. அவரும் ஒரு 2 நிமிஷம் ஃபுல்லாக பார்த்துட்டு சாரா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல டக்குன்னு திரும்பி பார்ப்பீங்க. ஓகே டியர், இந்த எஃப்எஃப்ஐ இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்ன டியர், கூஸ் பம்பாக இருக்கா? எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு, ஆனால் அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னு தெரியல, எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே எனக்கு அப்படியே கூஸ் பம்பாக வந்துச்சு. என்ன ஸ்டோரி இது, எப்படி போகுதுன்னு எனக்கே தெரியல, ஆனால் எப்படியோ போகுது. சரி ஓகே டியர், டாடா பாய் சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?